மொத்தமா எத்தனை தேர்தல் அறிக்கைகள் சார் வெளியிட்டிருக்கீங்க? நீங்கள் ஜேர்னலிஸ்ட் தானே, சொல்லுங்கள். பார்த்தீங்கல்ல, சொல்லுங்கள். 10 அம்ச கோரிக்கைகளோட வெளியிட்டிருக்கீங்க. மொத்தமா எத்தனை கோரிக்கைகள் இருக்கு? சாரி, இல்லை எத்தனை குறிப்பாக அறிக்கைகள் நீங்கள் இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாக்கா, இப்போது 25 லட்சத்துக்கு யுனிவர்சல் காப்பீடுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? விச் மீன்ஸ் உங்களுக்கு கேன்சர்லேருந்து எல்லாத்துக்கும் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு நீங்கள் பயன்பெறலாம்னு சொன்னது இன்றைக்கி உள்ளபடி இது தேவைப்படுகிறது. ஏன்னாக்கா இன்றைக்கி முடியலன்னு சொல்லி போனாக்கா கிட்னியை உருவிட்டு விட்டுறானுங்க இந்த ஆட்சியில், புரியுதுங்களா? அதே மாதிரி 200 யூனிட் மின்சாரம்னு சொல்கிறது ரொம்ப பிரதானமாக பார்க்கப்படுகிறது. இங்கே 100 யூனிட் இலவசம்னு சொன்ன பிறகு அந்த 100 யூனிட்டுக்கான விலைவாசியை இன்றைக்கி 5 மடங்காக திமுக ஆட்சி உயர்த்திடுச்சு. ரெண்டாவது கமர்ஷியல், எப்படி வீட்டுக்கு மோட்ரு போகிறதெல்லாம் கமர்ஷியல் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கும் பொழுது அப்போது அந்த 100 யூனிட்றது ஏழை மக்கள் பயன்பெற முடியாமல் போயிடுச்சு. மாதம் மாதம் மின்கட்டணம் எடுக்கிறேன்னு சொல்லி அதையும் எடுக்காமல் ஒரு பெரிய இது எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணுவாங்க. இவங்க சர்வதேச லெவலில் ஊழல் பண்ணுற மாதிரி இதுலேயும் ஒரு ஸ்கேம். ஸோ இப்போ இவர் 200 யூனிட் கொடுக்குறது மக்களுக்கு நேரடியாக பயன்பெறும். ரெண்டாவது நீங்கள் பேருந்துக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இலவசமாக எல்லாரும் ஏறி போகலான்னு பொழுது தமிழ்நாடு முழுக்க பெண்கள் பயணப்பட்டிருக்காங்க. இத்தனை லட்சம் பெண்கள் வந்து இது மூலம் பயனடைஞ்சிருக்குன்னு திமுக ஒரு டேட்டா கொடுக்குது இல்லை? அது உண்மையா? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி எக்ஸ்ட்ரா வாங்கி பாமர மக்கள் குடிக்கிறான் பாருங்கள், அவங்ககிட்டே 10 ரூபா பிச்சை எடுக்கிறவங்க எல்லா விதமான சலுகைகளையும் இவர்கள் வந்து மக்கள் பயன்பெற முடியாமல் அதிலெல்லாம் இப்படிலாம் பணத்தை கொள்ளடிக்கலான்ற மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு ஆட்சி இருக்கும் பொழுது அதில் வந்து ஒரு மாற்றம் நமக்கு ஏற்படும் பொழுது வரவேற்கத்தக்க விஷயமாக தான்